சங்க காலத்திலேருந்தே நடுகள் எடுக்கிற வழக்கம் வந்து தமிழகத்தில் இருந்திருக்கு. அந்த வகையில் நாம் இப்போ பார்க்குறது வந்து நம்ம டேம் ஆத்துக்காவா பக்கம் வந்தீங்கன்னா நாராயணன் கொட்டாயில் சித்தப்பன் அவங்க நிலத்துல வந்து ஒரு நடுகள் வீடு இருக்கு. இந்த நடுகல்ல இருக்கிற வீரம் பார்த்தீங்கன்னா வாளை வந்து பக்கத்தில் வச்சுட்டு இரு கரங்களையும் கூப்பியவாறு காட்டப்பட்டுள்ளான். இந்த வீரன் வந்து இறந்த பின்னாடி அவங்க மனைவி வந்து உடன்கட்டை ஏறி இருக்கிறார். அதாவது அவன் இறந்த அப்புறம் அவனுக்கு மூட்டின சிதையில இந்த விழுந்து இறந்துச்சு. அதுக்காக இருவரையும் சேர்த்தி அந்த நடுகல்ல காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சதிக்கல் வகை சொல்றோம். இது வந்து ஏறக்குறைய ஒரு 350 ஆண்டுகள் பழமையான நடுகள். இதை வழிபடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறும்பர் இன மக்களும் வெள்ளாள கவுண்டர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க. ஏன்னா இங்க பக்கத்துல பெரியமுத்தூர்ல இருக்கிற வீரபத்திரர் கோயில்லையும் 4 நடுகல்கள் இருக்கு. அந்த 4 நடுகள்லையும் வழிபடுறப்போ இந்த நடுகள்லையும் வந்து அவங்க வழிபட்டு செல்கின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை சங்க காலத்திலிருந்து இன்று வரை நடுகர்களை வழிபடும் வழக்கம் வந்து நம்ம தமிழகத்துல இருக்குன்றதுக்கு வந்து இந்த நாராயணன் கொட்டாயில இருக்க நடுகள் வீட்டில் இருக்க நடுகள் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இவர் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஊரை வந்து காப்பாத்துறதுக்காக இறந்து போயிருக்காரு. அதற்காக தான் இவருக்காக இந்த நடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எங்க காட்டுக்கு போனாங்களா ஏதோ வேட்டாடுறதுக்கு, அப்போ ஏதோ சிறுத்தை வந்து வயிறு கிழிச்சிருச்சு, அவங்க சாப்பாடு எடுத்துன்னு போனாங்களாம். அப்புறம் போயிட்டு என்ன திறந்து காட்டு வந்து காட்டு வந்து அப்படி உயிர் படுத்துனா நம்ம உயிர் நம்ப பேசிட்டா அவங்களும் அப்படி சேர்த்துட்டாங்க. எங்களுக்கு சொன்னது அப்படி. ஓகேண்ணா, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.